இந்த பிள்ளைங்க என்னதான் பண்ணுதுங்களோ தெரியலையே. நானே கோயிலுக்கு போய் வேலையெல்லாம் முடிச்சு ரெடியாகி வந்துட்டேன். ஆனா இன்னும் இந்த பிள்ளைங்களை காணோம். அண்ணி ரெடி ஆயிட்டீங்க போல. ஆமா லட்சுமி, ரொம்ப லேட் ஆச்சு பாத்தியா. அதான் அவசர அவசரமா குளிச்சு செஞ்சு மேக்கப் போட்டு சேலை கட்டி இப்பதான் ரெடி ஆகி வர. பாத்தீங்களா, கோயிலுக்கு போய் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு வந்து நம்மளே ரெடி ஆயிட்டோம். ஆனா இந்த பிள்ளைங்க என்ன ரெடி ஆகல பாத்தீங்களா. இன்னும் ரெடி ஆகலையா? என்ன லட்சுமி சொல்ற? ஒரு சத்தம் போட வேண்டியதானே. சத்தம் போடுறியா நீ? மது, ஐஷா, இன்னும் உள்ளே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. முகூர்த்த நேரத்துக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. வரமா பாத்து பாத்து பையவா மது. இதுக்குமா இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? கிளம்பி ரெடி ஆகி வர வேணாமா? அதுக்குன்னு இவ்வளவு நேரம் ஆடி? பரவாயில்லையே, மதுவுக்கு வர வர நல்லா வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா அண்ணி, இவ்வளவு நாள் மாசமா இருக்க மாதிரியே தெரியல. இப்பதான் பாருங்க வயிறே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. மாசமா இருக்கப்பல நீயே கிளம்பிட்ட, அங்க ஐசு கிளம்பிட்டாளா என்ன? இப்பதாம மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. கிளம்பி ரெடியாகி வரணும்ல. இன்னும் முகூர்த்தத்துக்கு நேரம் இருக்குல்ல. அப்படித்தாம மது தெரியும். ஆனா நேரம் போறதே தெரியாது. சட்டுன்னு முகூர்த்த நேரம் வந்துடும். அப்புறம் நம்ம அவசர அவசரமா இருக்கணும். அதுக்காகத்தான் வேகமா கிளம்பி போயிட்டா நம்ம பாட்டுக்கு போய் உட்காந்துக்கலாம். சரிங்க. எனக்கு தெரிஞ்சு வயிறு ஊசியா இருக்கு, அதனால பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு நினைக்கிறேன். என்ன நீ பொம்பளை பிள்ளை தானே பிறக்கும்? இல்ல இல்ல, ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். என் பையனுக்கு ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். எந்த குழந்தை பிறந்தா என்ன, அது எங்க குழந்தை தானே. எந்த குழந்தை பிறந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். நீங்க எதுக்கு தேவையில்லாம இப்ப வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? வாக்குவாதம் பண்ணலடி, சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தான். அப்படி சொல்லுங்க அத்தை. என்ன பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கீங்க? நீங்க பேசுறதெல்லாம் வெளியே கேக்குது. அது ஒண்ணும் இல்லைங்க, என் வயிறு ஊசியா இருக்கான். அதனால அம்மா சொல்றாங்க பொம்பளை பிள்ளை பிறக்கும்னு, அத்தை சொல்றாங்க ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு பொம்பளை பிள்ளை தான்ப்பா வேணும். ஏண்டா, ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பண்ணுவ? அதுவும் என் பிள்ளை தான், ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ. ஆனா எனக்கு மது மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்டா ஆசை. என்னங்க நான் சொல்றது சரிதானமா? நீயாச்சும் உன் பொண்டாட்டியாச்சுப்பா. எனக்கு எப்படியும் நல்லபடியா ஒரு பேரனையோ பேத்தியையோ பெத்து கொடுத்துட்டா சரிதான். ஆமா ஆமா, அண்ணி சொன்ன மாதிரி ஒத்த பிள்ளைய பத்தாலும் சரி, 2 பிள்ளைய பத்தி எங்க கையில கொடுத்துட்டாலும் சரி, ரெண்டுமே எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆமா வெற்றி, அங்க கோயில்ல நிறைய வேலை இருக்குமே, நீ அங்க இல்லாம இங்க எதுக்கு வந்த? ஆமாமா, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு பாத்தீங்களா. நீங்க இன்னும் கிளம்பவே இல்லை. அதான் போய் பார்த்துட்டு வருவோமேனு வந்தேன். அங்கதான் அப்பா இருக்காரு, மாமா இருக்காரு, எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்கிடுவாங்க. அதான் நாம உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இன்னும் உன் தங்கச்சியும் மாப்பிள்ளையும் தாண்டா கிளம்பாம இருக்காங்க. ஆமாமா, அவங்க கிளம்பத்துக்கு நேரம் எத்தனை செய்யும். ஏன்னா கல்யாணம் பொண்ணு கல்யாண மாப்பிள்ள பாத்தீங்களா. என்னன்னு ரொம்ப பதட்டமா இருக்க மாதிரி தெரியுது. ஆமர சக்தி, இப்பதான் தடவை கல்யாணம் பண்ண போறேன் பாத்தியா, அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்கு. ஏனே, எல்லாரும் ஒரு தடவை தானே கல்யாணம் பண்ணுவாங்க. ஏதோ 10-15 தடவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த ஊருக்குள்ள வாழ்ற மாதிரி பேசிட்டு இருக்க. இல்லடா, என்ன இருந்தாலும் எனக்கு இருந்த பதட்டம் உனக்கு இருந்திருக்காது பாத்தியா. ஏன் நீ வேற ஏன் அந்த கொடுமையை கேக்குற? நீயும் பக்கத்துல தானே இருந்த. திடுதுப்புன்னு தாலியை கொடுத்து கட்டுங்கடான்னு சொன்னா கட்டத்தானே செய்யணும். அப்ப எனக்கு என்ன பதட்டம் தெரியும். அதுவும் சரிதான். ஏண்டா, கல்யாண வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும், அப்புறம் ஈஸியாயிருமாடா. இல்லனே, போக போக உனக்கே எல்லாம் பழகிரும். ஐயோ, என்னடா சொல்ற? நானே இப்பதான் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். நீ என்னடானா அதையும் கெடுத்துருவா போலயே. கொஞ்சமாவது ஆறுதலுக்காகுது, நல்லா சந்தோஷமா இருக்கும்னு கொஞ்சம் சொல்றியாடா? ரொம்ப பயப்படுற போல. கொஞ்சம் பயமா தான் சக்தி இருக்கு. சரி சரி, ரொம்ப பயப்படாத. கல்யாண வாழ்க்கையில என்ன டவுட்டா இருந்தாலும் தம்பி கிட்ட கேளு. ஆமா ஆமா, என்ன சந்தேகமா இருந்தாலும் உங்க தம்பி கிட்ட கேளுங்க. ஏன்னா அவர் தானே 10 கல்யாணம் பண்ணி 40 குழந்தை பெற்றிருக்காரு. ஐயோ, வந்துட்டாளா? கொஞ்ச நேரம் சும்மா பில்டப் பண்ணி பேச விட மாட்டாளே. இவளுக்கு எப்படித்தான் மூக்கு வேர்க்குமோ, நான் சந்தோஷமா இருந்தா எப்படித்தான் இவளுக்கு தெரியுமோ. நான் இருக்க இடத்த தேடி வந்துடுறா. ஒன்னும் இல்ல பிரியா, சும்மா பேசிட்டு இருந்தோம். நீங்க பேசுங்க மாமா, நான் எதுவும் சொல்லல. ஆனா சந்தேகமா இருந்தா தயவு செஞ்சு உங்க தம்பி கிட்ட மட்டும் கேட்டுறாதீங்க. ஒன்னு யார் இங்க வர சொன்னது? நீ டயர்டா இருக்கேன்னு சொல்லி தானே உன்னை அங்க உட்கார வச்சுட்டு வந்தேன். நீ எதுக்காக என்ன தேடிட்டு வந்த? கல்யாண வேலை ஊர் பட்டது கிடக்கு, இங்க நின்னு நீ என்னடா வாய் அடிச்சுக்கிட்டு இருக்க? அதானே என்னடான்னு பார்த்தேன். இவளுக்கு நான் சந்தோஷமா இருந்தா பிடிக்கவே பிடிக்காது. எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு எப்படிதான் டென்ஷன் ஏத்தினாலும் தானே வருவா. விடுமா பிரியா, என்கிட்ட தானே பேசிட்டு இருக்கான். இருந்தாலும் மாமா, நம்ம வீட்லயே உனக்கு 2 கல்யாணம் நடக்க போகுது. 10ஆவதுக்கு மது வீட்டு கல்யாணம் வேற, அப்புறமும் இன்னொரு கல்யாணம் வேற நடக்க போகுதுன்னு சொன்னாங்க. மொத்தம் 4 கல்யாணம் நடக்க போகுது. இவர் என்னடா இங்க வந்து நின்னு வாய் அடிச்சு நின்னுகிட்டு இருக்காரு. பாருங்க, பேசுனதெல்லாம் போதும், சட்டுப்புட்டுன்னு சீக்கிரமா வந்து வேலையை பாருங்க. சரி, நீ போமா, நான் பின்னாடியே வந்துடுறேன். மாமா, இவர் பேச்ச கேட்டுட்டு நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. இசையோட கேரக்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும்.
இசைய பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணிருக்கீங்க. நானும் உன்னை பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணேன். என்ன பண்றது, எல்லாம் என் தலை விதி. என்ன இப்படி நடு ரோட்ல நின்று புலம்பு விட்டுருச்சு. இல்லம்மா, சும்மா விளையாட்டுக்கு தான் நின்று பேசிட்டு இருந்தோம், மத்தபடி வேற எதுவும் கிடையாது. சரி மாமா, நான் உள்ள போறேன், நீங்க அப்புறமா வாங்க. சக்தி, சீக்கிரமா வா, உன் தலைக்கு மேல வேலை கிடக்கு. ஆமா, மட்டும் தனியா வேலை பார்த்துட்டு இருக்காரு, சீக்கிரம் வா. இதோ வந்துடுறேன் இப்போ. பாத்து பத்திரமா போ. எனக்கு எல்லாம் தெரியும். ஐயோ, இவன் வேற பாக்குறானே. நான் வேற ரொம்ப பில்டப்லாம் விட்டு பேசிட்டு இருந்தேன். இப்ப வேற நம்மள கேவலமா காரி துப்புனாலும் துப்புவான். அப்படிலாம் துப்ப மாட்டேன். உன்னோட கஷ்டம் எனக்கு என்னன்னு புரியுது. சக்தி, பொதுவா உன் மைண்ட் வயசு உன் பொண்டாட்டிக்கு மட்டும்தானே கேட்கும். இப்ப என்ன வர வர எல்லாத்துக்கும் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன மைண்ட் இது, மானங்கிட்ட மைண்டு. சக்தி, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. நீ சந்தோஷமா தானே இருக்க. உன் கல்யாண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லையே. ஏன்னு இப்படிலாம் கேக்குற? அவ இப்படிலாம் பேசிட்டு போறாளேன்னு பாக்குறியா? அப்படிலாம் இல்ல, அவ சும்மாதான் சும்மா நக்கலா பேசிட்டு போவா. மத்தபடி என் மனசுலயும் எதுவும் இருக்காது, அவ மனசுலயும் எதுவும் இருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னோட கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா தான் போகுது. கல்யாண வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் புருஷனுக்கு பொண்டாட்டியும் பொண்டாட்டிக்கு புருஷனும் உண்மையா இருந்தா மட்டும் போதுனே, எந்த பிரச்சனையும் வராது. நீ இப்பதானே கல்யாணம் பண்ண போற, உனக்கே போக போக எல்லாம் புரியும். புருஷன் பொண்டாட்டின்னு இருந்தா நமக்குள்ள 1000 சண்டை வரதானே செய்யணும். அத நமக்குள்ள 4 செவத்துக்குள்ள வச்சுக்கிட்டா நமக்கு நல்லது. அதை விட்டுட்டு ஊரு புறம் பரப்பணும்னு வச்சுக்க, அது நமக்கும் நல்லதில்ல, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்ல. என்னடா சக்தி, கல்யாணம் முடியவும் ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்ட போல. நான் தாண்டா இன்னும் கல்யாணம் ஆகாம சின்ன பையன் மாதிரி தெரியுது. ஐயா, என்ன கல்யாணம் முடிச்சேன்னு வச்சுக்க, உனக்கே இந்த தத்துவம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீ ஏன் அடுத்த ஆளுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு வந்துருவ. அந்த அளவுக்கு வாழ்க்கை உன்னை வழி நடத்தி கொண்டு வந்துடும். கவலையே படாத. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள நீயும் என்ன மாதிரி ஆயிருவ. இதோ வந்துட்டேமா. சரிண்ணே, பாப்போம். சரிடா. இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்கா? என்ன கிளம்பிட்டு தாங்க இருக்கா. இன்னும் மேக்கப் போடணும், சேலை கட்டணும், இன்னும் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். என்னம்மா நீ கொஞ்சம் வேகமா கிளப்பி விட கூடாதா? முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து போனுக்கு மேல போன் வந்துகிட்டே இருக்கு. என்னங்க பண்றது, இவ்வளவு லேட் ஆகும்னு எனக்கு என்ன தெரியும். இப்ப என்ன பண்றது, இருந்து கூட்டிட்டு தான் போகணும். பத்தாததுக்கு என் தங்கச்சி பொண்ணுக்கு வேற அங்கதான் கல்யாணம். அவங்களும் தடபுடலாம் வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இப்ப நம்ம யாரையும் குத்து சொல்றதுக்கு நேரமும் இல்ல. அதனால நம்ம வேலையை நம்ம தாமா பாக்கணும். சீக்கிரமா சட்டுப்பட்டுன்னு கிளம்பி வர சொல்லு. சரிங்க, இருங்க, இப்ப போய் வர சொல்றேன். ஒரே நேரத்துல 4 கல்யாணம்ன்றப்ப கொஞ்சம் அவசரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் என்னன்னு. என்னாச்சு அத்தை, மாமா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? ஐயோ மாப்பிள, வாங்க மாப்பிள. வாங்க மாப்பிள, இன்னும் ஜோதி கிளம்பாம இருக்கா, அதான் பார்த்து நின்னுட்டு இருக்கோம். ஓ, இதுக்குதான் இவ்வளவு டென்ஷனா? முகூர்த்தத்துக்கு இன்னும் நேரம் இருக்குல்ல மாமா? நேரம் இருந்தாலும் மாப்பிள, நம்ம நேரத்துக்கு கோயிலுக்கு போயிட்டா நமக்கு நல்லது இல்ல. ஓ சரி. அது மட்டும் இல்லாம உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் கோயில்ல தனியா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்குதான் கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புங்கன்னு சொன்னேன். அம்மா போனா கொஞ்சம் கூட ஒத்தாசையா இருந்துக்கலாம். பாத்தீங்களா? ஐயோ மாமா, அப்பா அம்மா அதெல்லாம் எதையும் நினைக்க மாட்டாங்க. நீங்க கவலைப்படாம இருங்க. இல்ல மாப்பிள, இருந்தாலும் வேணும்னா எப்படி பண்ணுவாமா? நம்ம வேணா போயிருவோம். மாப்பிள வேணா ஜோதியை கூட்டிட்டு வர சொல்லுவான். அது நல்லா இருக்காது தேவி, நம்ம இருந்து கூட்டிட்டு போகணுமே. இல்லங்க, அவசரத்துக்கு என்ன பண்றது, இவ வேற என்ன கிளம்பாம இருக்காளே, அதனால இதை விட்டா வேற வழியே கிடையாது. நீ சொல்றதும் சரிதான். அவங்க மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவை ஒத்தையில தனியா வேலை பார்க்க விட்டுட்டாங்கன்னு மத்தவங்க பேசுற அளவுக்கு ஆகி போயிடும். அதனால நீ சொல்றதும் சரிதான். மாப்பிள்ளை கிட்ட சொல்லி ஜோதியை கூட்டிட்டு வர சொல்லிடுவோம். நம்ம இப்ப முதல்ல போயிருவோம். ஆமா, அதுதான் சரின்னு நினைக்கிறேன். மாப்பிள, நாங்க ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்களே? ஐயோ அத்தை, நீங்க சொல்லி நான் எதையாவது தப்பா நினைச்சுக்கிறேன்னா என்ன? மாப்பிள, ஜோதி கிளம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க இருந்து ஜோதியை கூட்டிட்டு வந்துடுறீங்களா? நானும் உங்க மாமாவும் முன்னாடி போயிடுறோம். என்னத்த சொல்றீங்க, நீங்க முன்னாடி போறீங்க? ஆமா மாப்பிள, தப்பா மட்டும் நினைச்சுக்கிறாதீங்க. என்னடா கல்யாணத்துக்கு அன்னைக்கு இப்படி ஆர்டர் போடுறாங்கன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சேச்சா, அப்படிலாம் இல்ல மாமா, உங்க அவசரம் என்னன்னு எனக்கு புரியுது. சரி நீங்க போங்க, நான் இருந்து ஜோதியை கூட்டிட்டு வரேன். சரி மாப்பிள, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி வாங்க போலாம். டேய் சரண், உனக்கு அடிச்சதுடா லக்கு. இதுதானே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த. அவர் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான்ப்பா இருக்கு. ஜோதி என்ன பண்ணிட்டு இருப்பா? உள்ள போய் பார்க்கலாமா? பார்த்தா தப்பா நினைச்சுக்கிறவாளோ? சேச்சா, அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டா. நம்ம உள்ள போய் பார்ப்போம். அம்மா, கிளம்பலாம். ஓ, கிளம்பலாமே. நீங்களா? நீங்க எப்போ வந்தீங்க? இப்போதான், ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ். ஏன் பக்கத்துல வரீங்க? இனிமே நான் தானமோ பக்கத்திலேயே இருக்கணும். அப்புறம் ஜோதி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு.
உன் அம்மாவும் அப்பாவும் உன்னை விட்டுட்டு முன்னாடியே போயிட்டாங்க. முன்னாடியே போயிட்டாங்களா? ஆமா, என்னை கூட்டிட்டு வர சொல்லிட்டு முன்னாடியே போயிட்டாங்க. சரி போலாமா? போலாம். எவ்வளவு அழகா இருக்கலாம் மது. ஒரே கோயில்ல 4 கல்யாணம். இத பாக்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குல்ல. ஆமா பிரியா, ஏதோ கூட்டு குடும்பத்துல இருந்து கல்யாணம் பண்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. 4 ஜோடியும் எவ்வளவு அழகா இருக்காங்க. எனக்கும் சரி உனக்கும் சரி இந்த மாதிரி எல்லாம் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அதுதான் எதுவுமே நடக்காம போயிருச்சு. பாத்தீங்களா ப்ரோ, பேச்சு வாக்குல அப்படியே நம்மள நைஸா வம்புக்கு இழுக்கிறத. நம்மள இவங்களை எப்படி எல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னோம் சொல்லுங்க? அதானே, நாமளா மேடையில வச்சு தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னோம். நல்லா கேளுங்க நீங்க. கேப்பீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? சும்மா நினைக்கிட்டு இருந்தவ கழுத்துல தாலியை கட்டிட்டு நீங்களும் பேசுறீங்களாக்கோ? மாடி, இவங்க 2 பேரையும் நம்ம கல்யாணம் பண்ணாலும் பண்ணோம், நாம தான் பாடுபட வேண்டியதா இருக்கு சக்தி. அதனமும் உண்மைதான் ப்ரோ. இவங்க கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் ஏதோ புதக்குழியில நிக்கிற மாதிரியே இருக்கு. இருக்கும். ஏன் இருக்காது? உங்க கையால தாலி கட்டிட்டு நாங்க தான் புதக்குழியில நிக்கிற மாதிரியே தோணுது. ஏய் அப்பா, போதும் போதும், பேச்சுவார்த்தையை நிப்பாட்டுங்க. இங்கே சண்டை போட்டு முடிய பிடிச்சு இழுத்துட்டு கிடப்பீங்க. என்ன இப்போ இதே மாதிரி மேடையில வச்சு கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே? நீங்க 2 பேர் மட்டும் நல்லபடியா பிள்ளைய பெத்தெடுங்க, நாங்களே உங்களுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறோம். அதானே? நல்லா சொன்னீங்க போங்க. பிள்ளைய பெத்தெடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? இது நல்ல நியாயமா இருக்கே. இத்தனை நாள் நாங்க இருந்தோம், இப்பெல்லாம் இந்த பேச்சுவார்த்தை எடுக்கல. இப்ப நாங்க சண்டை போட்டுக்கிறோம்னு அப்படியே உங்க மருமக எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேச வரீங்க என்ன? தானே என் மருமக கேக்குறது நியாயமான விஷயம் தானே? இவ்வளவு நாள் விட்டுவிட்டு நாளைக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களாக்கும். அதானே, நாளைக்கு எங்க பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் என்னம்மா இப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு. அத்தாடியாத்தா, உங்ககிட்ட வாயை கொடுத்தாலும் தப்பு, வாயை கொடுக்கலனாலும் தப்புடி சாமிங்களா. சரி சரி, இதுல கூத்தாவுல இருக்கு. மக்க மாற சொன்ன உடனே ஆத்தா மாதிரிலாம் சண்டைக்குள்ள வர்றீங்க. அப்படி தாண்டி வருவோம், அப்படித்தான் வருவோம். எங்க மருமகனுக்கு நாங்க தாண்டி சப்போர்ட் பண்ணுவோம். அதானே, அப்படி சொல்லுங்க லட்சுமி அக்கா. நல்ல நேரம் முடிய போகுது. கெட்டு மேளம் கெட்டு மேளம். சபாடி, ஒரு வழியா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுப்பா. ஆனா ஒண்ணு மதம், இந்த 4 கல்யாணமும் நல்ல வேலையா ஒரு கோயில்ல வச்சாங்க. இல்லன்னு வச்சுக்க நம்ம பாடு அதோ கதிதான். ஆமா, அத சொல்லு பிரியா. நல்ல வேலை 4 கல்யாணத்தையும் ஒரே கோயில்ல வச்சாங்க. ஒவ்வொரு கோயிலா தனித்தனியா வச்சிருந்தாங்கன்னா அம்பிடிச்சான் நம்ம பாடு திண்டாட்டம் தான். பாடி, நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுப்பா. எந்த பிரச்சனையும் வராம பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். வேலை லதா, நீ எங்களுக்கு கிடைச்சிட்ட. எல்லாம் இந்த சாமியோட அருளாலதான். அம்மா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே. நான் மட்டும் தப்பு பண்ணாம இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா என்ன? அவங்க யாரையுமே மதிக்காம ஏமாத்திட்டு நீங்க பார்த்து வச்ச பையனையும் மதிக்காம ஓடி போனதுனால தானம்மா இப்படி எல்லாம் நடந்துச்சு. அதெல்லாம் விடுடு, ஏதோ நடக்கணும்ன்றதுக்கு நடந்துருச்சு. இல்லம்மா, ஏன் தப்பு தான். எப்பயுமே பெத்தவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடக்கணும் தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நான் மட்டும் நீங்க பேசுறது எதையுமே கேட்காம எவனையும் நம்பி ஓடி போனதுனாலதான் எனக்கு இப்போ இந்த நிலைமை. நல்ல வேலை அந்த போலீஸ்கார் இருந்ததுனால நான் உங்களுக்கு கிடைச்சிருக்கேன். அவர் மட்டும் இல்லைன்னா இப்ப என்னோட நிலைமை என்னவா இருந்திருக்கும்? சரி விடுடி, நீ கிடைச்சிட்டா இந்த கோயில்ல இருக்க அம்மனுக்கு தங்கத்துல காப்பு செஞ்சு போடுறதா நேர்த்திக்கடன் போட்டிருக்க முடியும். நானும் அப்பாவோ அதை மட்டும் சீக்கிரமா எப்படியாவது நிறைவேற்றிடணும். அம்மா, அது மதுதானே? ஆமலதா, மதுதான். அம்மா, நான் போறேன். அவ போனதுக்கு அப்புறமா என்ன கூப்பிடுங்க. ஏன்லதா, ஏன் எதுக்காக பயப்படுற? அவளை பார்த்து பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்லம்மா, அவளை பார்த்து நான் பயப்படல. அவ எனக்கு எத்தனையோ தடவை எடுத்து சொல்லியிருக்கா, அம்மா அப்பா பேச்ச கேளு, இப்படிலாம் தப்பு பண்ணாதானே. நான் தாம்மா கேட்கல. இப்ப அவ என்ன பார்த்தா என்ன நினைப்பா? எனக்கு அவளை பார்க்கவே அசிங்கமா இருக்குமா. நான் அங்கிட்டு போறேன். நீங்க அவ போனதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடுங்கம்மா. ஒன்னும் நினைக்க மாட்டாளாதா, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நீ அப்பெல்லாம் தப்பா நினைக்காத. அவ நல்ல பொண்ணுதாம்மா. ஆனா அவ அளவுக்கு நான் கிடையாதுல்லம்மா. அதனாலதான் சொல்றேன். அது லதா தானே? ஏ லதா!
அங்க பாரு கூப்பிடுறா பாரு. என்ன லதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மது. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். மது நல்லா இருக்கியாம்மா? ஆ நல்லா இருக்கேம்மா. எத்தனை மாசம் ஆச்சு? 7 மாசம் ஆச்சுமா. சரி சரி. சாரி மது, என்ன தப்பா எடுத்துக்கிறாத. நான் எதுக்கு உன்னை தப்பா எடுத்துக்க போறேன்? நீ என்ன தப்பு பண்ண? அதுவும் என்கிட்டலாம் சாரி கேட்டுட்டு இருக்க. நீ எவ்வளவோ தடவை எனக்கு எடுத்து சொல்லியிருக்க. ஆனா அது எதையுமே நான் கேட்காம என் அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு ஒருத்தனை நம்பி போனேன். ஆனா அவன் என்னடானா என்னையே ஏமாத்திட்டான் பாத்தியா? அதுக்குத்தான் எல்லாரும் சொல்றத கேட்கணும்னு சொல்றது. ஆனா நீங்க சொன்னது எதையுமே நான் கேட்கல. அதனாலதான் மது இப்போ இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறேன். சொன்னதை மட்டும் நான் அன்னைக்கு கேட்டிருந்தா இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது. என் அம்மா அப்பா என் கல்யாணத்தை நம்பி எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அவங்களையே ஏமாத்திட்டு இப்ப பத்தியா அவங்களுக்கும் என்னால எவ்வளவு கஷ்டம். சரி விடுலதா, ஏண்டி இப்படி அழுதுட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுக்கெல்லாமா போய் அழுதுட்டு இருப்பாங்க? இல்லடி, நான் செஞ்ச காரியத்தால அப்பா அம்மாவால ஊருக்குள்ள தலை கூட காட்ட முடியல. எல்லாம் என்னால தானே. அம்மா அப்பா பார்த்து வச்சிருந்த பையன் கருப்பு கருப்புன்னு சொல்லி அவங்களையும் அசிங்கப்படுத்தினேன், அவங்களையும் இலக்காரமா நினைச்சேன். ஆனா இப்ப என்னையே ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்க கூட வரமாட்டான். இப்ப சொல்லு, நானே ஒரு இலக்காரமா தானே இருக்கேன். அம்மா அப்பா பாவம் ஊருக்குள்ள எல்லாம் அசிங்கமா பேசுறாங்க, ஓடி போன பொண்ணுன்னு. ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் முத தெரியும். ஏன் இப்படி அழுகுற? என்னை பார்த்து ஊருக்குள்ள சீன சொல்றவங்களுக்கு முன்னாடி என்னையும் மதிச்சு என்னை கூப்பிட்டு பேசுற பத்தியா? நான் நினைச்சேன் எல்லாரும் மாதிரி தான் நீயே இருப்ப, எங்க என்னட்ட பேச மாட்டேன்னு நினைச்சேன். ஆனா நீ அப்படி இல்லை மது. ஆனா சொன்னேன்ல, மது நல்ல பொண்ணு, அப்படிலாம் இருக்க மாட்டான். விடுடி, நடந்தது நடந்துடுச்சு. இனிமே அம்மா அப்பா பேச்ச கேட்டு அவங்க சொன்னபடி நடந்துக்க. உன்னை பிடிச்ச மாதிரி ஒரு பையன் கண்டிப்பா வருவான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. அதை விட்டுட்டு மத்தவங்க பேசுறாங்கன்றதுக்காக ஏன் இப்படி அழுதுட்டு இருக்க? பொம்பளைங்களோட கண்ணீருக்கு வேல்யூ அதிகம். இப்படி அழுகாதலதா. அதுவும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு நீங்களா காணாம போயிட்டதா சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி எப்படி திரும்ப கிடைச்சிங்க? எல்லாம் அந்த ஆதித்யா போலீஸ்கார தம்பியாலதான். அவர் தான் அந்த கிரிமினலை பிடிச்சு என் பொண்ணை எங்ககிட்ட மீட்டே கொடுத்தாங்க. ஓ அப்படியா? அப்ப நீங்க அந்த கிரிமினல் கிட்டே மாட்டியிருந்தீங்க? ஆமா, அவங்கிட்ட தான் மாட்டிருந்தேன். என்னோட சுயநலத்தால எனக்கே அது நஷ்டமா அமைஞ்சிருச்சு. கூட நீங்க இந்த கல்யாணம் வேணான்னு போகவும் ஏதாவது நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு நீங்க காணாம போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. சாரிங்க. நீங்க எதுக்குங்க என்கிட்ட சாரி கேக்குறீங்க? நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். கருப்பா இருக்கீங்கன்றதுக்காக உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாம எத்தனையோ தடவை என் அம்மா கிட்ட உங்களை நான் அசிங்கமா பேசியிருக்கேன், அசிங்கப்படுத்தி இருக்கேன். அதுக்கெல்லாம் தண்டனை தான் இப்ப நான் அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஐயோ, ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? சரி விடுங்க, அதுக்காக போய் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சொல்லப்போனா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க இந்த கல்யாணம் வேணாம், நான் பிடிக்கலன்னு போனதுனாலதான் இப்போ எனக்கு மது கிடைச்சிருக்கா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்பா மட்டும் நினைச்சிடாதீங்க, என்னடா நம்ம வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, இவனோட வாழ்க்கை இப்படி சந்தோஷமா அமைஞ்சிருச்சேன்னு மட்டும் என்ன தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ஐயோ, நான் அப்படிலாம் நினைக்கலங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றீங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் நான் பண்ணாதான் தப்பு. அம்மா அப்பா பேச்ச கேட்டு உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருந்தா இப்போ என்னோட வாழ்க்கையும் நல்லாதான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சாரி மது, என்னடா இவ இப்படிலாம் பேசுறவன் மட்டும் தப்பா நினைச்சுக்கிறாத. ஒருத்தரை லவ் பண்றதுக்கு வயசோ கலரோ அவங்களோட தோற்றமோ முக்கியம் இல்லை, மனசுதான் முக்கியம்னு உங்களால எனக்கு புரிஞ்சிருச்சு. காதல்னா எப்படி இருக்கும்னு நீங்க தான் எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. ஒருத்தரோட நிறத்தையோ அழகையோ வச்சு அவங்க கிட்ட ஏமாறதை விட அழகு இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட பாசம் அன்பு இருந்தா போதும், அவங்க ஆயுசுக்கும் நம்மள பத்திரமா பாத்துக்கிடுவாங்கன்னு நீங்க எனக்கு புரிய வச்சுட்டீங்க. விடுங்க, கவலைப்படாதீங்க. இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதாத்தான் நடக்கும். உங்களையும் பிடிச்ச மாதிரி நல்ல பையனா உங்களுக்கு கிடைப்பாங்க. ரொம்ப நன்றிங்க. ஆனா உங்களை நான் மிஸ் பண்ணிட்டேன்.